இந்த அம்மாவோட தலையில குக்கராலே 2, 3 தடவ அடிச்சுட்டு, அவங்க கழுத்துல சிசராலே சரமாரியா குத்தி கொலை பண்ணிட்டு, அவங்க போட்டிருந்த 5 பவுண்ட் செயின திருடிட்டு போயிருக்காங்க. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா பேரு கமலா. இவங்க ஈரோட்ல தனியா தான் வசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க பையனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவர் வந்து வெளியூர்ல ஒரு பிரைவேட் பேங்க்ல பேங்க் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க அம்மாவுக்கு 2, 3 தடவ கால் பண்ணியிருக்காரு. ஆனா இருந்தாலும் அவங்க அம்மா ஃபோன் எடுக்கல. அதனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வீட்டுல போயிட்டு பார்க்க சொல்லியிருக்காரு. அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்க பயத்துல கத்திருக்காங்க. என்ன ஆச்சுன்னா, அவங்க அம்மா அங்க ரத்த வெள்ளத்துல இறந்து கடந்திருக்காங்க. இதை போலீஸ்க்கும் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் வந்து அந்த வீடை ஃபுல்லா செக் பண்ணியிருக்காங்க. அங்க அவங்களுக்கு ஒரு போன் கிடைச்சிருக்கு. அதாவது அந்த அம்மாவுடைய போன் ஒன்று இருந்திருக்கு. அது போக இன்னொரு போனும் ஒன்று இருந்திருக்கு. அந்த போனை எடுத்து போலீஸ் செக் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த இறந்து போன அந்த அம்மாவுடைய அதே தெருவில் உள்ள ராமுன்ற இன்னொரு பையனுடைய போனு தான் அது. போலீஸ் அந்த பையனை அவன் வீட்லயே போய் பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி விசாரணை பண்ணிருக்காங்க. விசாரணையில ஆமா நான் தான் கொலை பண்ணான்னு ஒத்துக்கிட்டான். இவன மாதிரியான தற்கூறிங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்காம எவன் அறுத்து சம்பாதிக்கலான்ற மைண்ட் செட்ல தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுக்கு இந்த பரதேசிக்கு 20 வயசு தான் ஆகுது. இந்த 5 பவுண்ட் நகைக்காக அவனுடைய லைஃபையே இப்போ ஸ்பாயில் பண்ணிக்கிட்டான்.